அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய குழந்தைகள் சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கம் மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரோட்டரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரோட்டரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரியரை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை பரப்பிய தந்தையே, உயர்ந்த நிறைவான நலன்கள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்குநருடைய அகத்துடன் சேர்ந்துமிக்க நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தடையை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று போதில எங்கள் ஒரே சுதந்திரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2981 பாசமிகு ஆளுநர் பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய திட்டத்தின் சேர்மன் குணமால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திட்டத்தின் உதவி சேர்மன்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய இன்றைய குழந்தைகளுக்கான நிகழ்வு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து குழந்தைகளையும், பெரிய குழந்தைகளையும், சின்ன குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய காலச்சக்கரத்தின் ஆசான்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். என்ன போட்டாலும் நாங்கள் வரமாட்டோம் என்கின்ற வகையிலே எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், தலைவர், உறுப்பினர்கள் அனைவரையும் தினந்தோறும் வரவேற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குழந்தைகள் அனைவரையும் மீண்டும் ஒருவரை வரவேற்று நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வடிப்பம் தரும், மதமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே. நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செத்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நன்றாக காற்றை இழுத்த பிறகு அப்படியே எழுத்த நன்றாக வச்சிருக்கணும்.
இந்த 3 விரல அப்படியே மடக்கிடுறோம். சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. மூச்சு நன்றாக எடுத்து மூச்சுடுங்க. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததில் வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததில் வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று குழந்தைகள் நிகழ்வு. தொடர்ந்து நமது காலச்சக்கரம் நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நிகழ்வு சிறப்பா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு குழந்தைகள் வந்து பங்கேற்று நமக்கு அற்புதமாக பல்வேறு திருக்குறள், ஆத்திச்சூடி போன்ற பாடல்கள் கூடிய அனைத்து விதமான நிகழ்வையும் சிறப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழுல குழந்தைகளும் முதியவர்களும் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஆசானும் இன்னைக்கு வந்து குழந்தைகளாகி மாறி நாங்களும் இன்று வந்து பயிற்சிகளை வந்து குழந்தைகளுக்குண்டான பயிற்சி அளிக்க இருக்கிறோம் என்று அவர்களும் ஒரு ஆர்வத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் நமக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிக குழந்தைகளை ஈடுபடுத்தி நம்ம நிகழ்ச்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அனைவரும் தங்களுடைய குழந்தைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேக்சிமம் குழந்தைகள் உள்ளவங்க வந்து எல்லாருமே வீடியோவில் வந்துடுங்க. குழந்தைகள் வீடியோவில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக திருக்குறள். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஐந்தாவது அதிகாரம் ஆத்திரிய செய்யோன், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஆத்திரிய செய்யோன் வந்து கிட்டத்தட்ட 5வது அதிகாரத்தை வந்து இன்னைக்கு சொல்ல போறாரு. 4 அதிகாரம்ல வந்து நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காரு. நம்ம குழுவுல பதிவிடுறது என்னன்னாக்கா எல்லாருமே வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிகாரத்தை 10 திருக்குறளை நம்ம பாட கத்துக்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட அந்த காலச்சக்கரம் மூலமாகவே 1330 குறளையும் நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மள்ட்ட இருக்கு. எனவே இந்த குழுவுல உள்ளவங்க தொடர்ச்சியா ஒரு வாரமும் 10 திருக்குறளை ஒவ்வொரு அதிகாரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை என்ற தலைப்பில் நமக்கு வந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஆத்திரிய செய்யோன் வந்து நமக்கு வந்து திருக்குறள் சொல்ல போறார். படிக்கிறேன். திருக்குறள் 5ஆம் அதிகாரம் செல்குடத்தார் தெய்வம் தான் என்றாக ஐம்புலத்தாரும் வழியன்றி காட்டும் உடைத்தாயின் வழியன்றல் என்றார்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் காட்டில் பண்பும் பயனும் அது. அறத்தாற்றின் நெல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் பௌரின் இயல்பினால் வாழ்வன் இயல்பினால் நின்றாழ்வான் என்பான் இயல்புடைய நன்றாற்றின் நின்ற துணை. ஆற்றின் நல்கி அறநெறிக்காம் வாழ்க்கை
நோட்காரின் நோன்பை அடைக்கும். அறமெனப்பட்டதே இல்வாழ்க்கை மற்றும் அச்சலும் நல்வற்றில் நின்ற துணை. சிவாயனம் ஐயா. ஐயா இன்னைக்கு இந்த திருமணத்துக்கு வந்தால தம்பியை கொஞ்சம் மீண்டும் ரீகால் பண்ண முடியலைங்கய்யா. அதனால தூக்கத்துல எழுந்தால கொஞ்சம் அப்படியே அலர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நாங்க கோயில்ல இருந்து வந்து இப்ப ரெடி பண்ணீங்க. பரவாயில்லைங்கய்யா. நன்றி நன்றிங்கய்யா. சிறப்பு. நன்றி. அதாவது 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை பத்தி இன்னைக்கு வந்து தம்பி வந்து சிறப்பா இன்னைக்கு ஆதித்ய சேயன் வந்து சிறப்பா நமக்கு சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து இன்றைய நிகழ்வில் சிறப்பானதொரு நிகழ்வை திருக்குறள் நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஆத்திரிய சேயோன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிப்பா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆத்திச்சூடியில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பல்வேறு தலைப்புகள்ல வந்து நமக்கு வந்து கருத்துக்களை போன வாரம் வந்து உயிர்மை வர்க்கம் வந்து சிறப்பா சொன்னாங்க போஜராஜா அவர்கள். அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து இந்த ஆத்திச்சூடியில வந்து கிட்டத்தட்ட நிறைய தலைப்புகள்ல நிறைய 108 தலைப்புகள்ல நமக்கு வந்து அதுல ஆத்திச்சூடி இருக்குது. அதுல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ககர வர்க்கத்தை பத்தி நமக்கு வந்து இன்னைக்கு விளக்கத்தோட கூடிய அற்புதமான நிகழ்வை போஜராஜா அவர்கள் நமக்கு வந்து இன்னைக்கு சொல்ல போறாங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆத்திச்சூடியில வந்து ககர வர்க்கம் போஜராஜா அவர்கள் காரைக்கால். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் போஜராஜா. நான் ஆத்திச்சூடி சொல்ல போகிறேன். ககர வர்க்கம். அறிவது மற, கோபமாக பேசாதே, காப்பது விரதம், பிறருக்கு துன்பம் செய்யாமல் வாழ்வதே விரதம், கிழமைப்படவார், பிறர் உடலாலும் பொருளாலும் பிறருக்கு உதவு, கீழ்மை அகற்று, இழிவான செயல் செய்யாதே, குணமது கைவிடல், பிறருக்கு நல்ல பழக்கத்துடன் உதவு, கீழ்மை அகற்று, இழிவான செயல் செய்யாதே, கெடுப்பது ஒழி, பிறருக்கு கேடு செய்யாதே, கேள்வி முயல், கற்றவர்களின் பேச்சை கேள், கைவினை கெறவேல், தெரிந்தவரின் கைத்தொழிலை பிறருக்கு சொல்லிக் கொடு, கோதாட்டு ஒழி, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, கௌவை அகற்று, தேவையில்லாத துன்பத்தை நீக்கு. நன்றி. நன்றி நன்றி. நம்ம ஆத்திச்சூடியில வந்து பாத்தீங்கன்னா ககர வர்க்கத்தை வந்து சிறப்பா நமக்கு இந்த நிகழ்வுல ஏற்படுத்தி கொடுத்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தனி பாடல் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான பாடல்களை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பச்சிலம் குழந்தைகள் சொல்லலாம், பச்சிலம் இல்ல குழந்தைகள் சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து அற்புதமா அந்த பாடலை பாடி இசையுடன் ஒரு பாடல் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்னா அது பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது அவங்களுடைய அந்த குழந்தைகள் பாடக்குள்ள நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இன்றும் நமக்கு வந்து சிறப்பானது ஒரு பாடல். அதாவது நம்ம வந்து இந்த காலை வேளையிலே மதுமிதா காரைக்காலை சேர்ந்த மதுமிதா அவர்கள் இன்று நமக்கு வந்து அந்த சிவன் பாடல் போன வாரம் கூட நம்ம இந்த சிவராத்திரி அன்னைக்கு அற்புதமா வந்து ஒரு சிவன் பாடல் போட்டோம். அன்னைக்கு இந்த பாப்பா பாடியிருந்தாலே இன்னும் நமக்கு நேரடி நிகழ்வா நம்ம கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா இன்று அதை வந்து நமக்கு அன்றைய பாடிய அந்த நம்ம ரெக்கார்டிங்ல போட்ட அந்த ஆடியோ வந்து வீடியோவுடன் கூடிய அந்த பாடலை வந்து இன்று நமக்கு அந்த சிவன் பாடலை வந்து பாட இருக்கிறார் மதுமிதா, காரைக்காலை சேர்ந்த மதுமிதா அவர்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமான அந்த பாடலை பாடி சிறப்பிக்க மதுமிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், என் பெயர் மதுமிதா. நான் இன்று சிவனை பற்றி பாடப் போகிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியே, நாடி 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 நாட்களும் கடந்து போய், மாடி வாடி வாடி
கோடி 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 எண்ணிரண்டு கோடி. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது குறித்தேது கூறிடும் புலாமரை, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமம் என்னும் நாமமே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது குருவதேது கூறிடும் புலாமரை, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமம் என்னும் நாமமே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள், அஞ்சலத்தில் ஓரெழுத்து அறிந்து கூட வல்லரே, அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பளத்தில் ஆடுமே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. மண்பழம் கவிழ்ந்த வைத்து வைத்தடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாடும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. கார 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 காவல் மூலி காவலன், போர 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 நின்ற புண்ணியன், மாற 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 மரணங்கேது மீதசி, ராம 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 ராமம் என்னும் நாமமே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. மே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாய மே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நம சிவாய மே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாய மே உட்கலந்து நிற்கும். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. நன்றி. நன்றி நன்றிம்மா, சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வேளையில் அற்புதமாக அந்த சிவனை பற்றி பாடி அந்த ஓம் நம சிவாய நம்ம அன்றைய சிவராத்திரியில வந்து அந்த கேட்ட அந்த ஒளியை வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து இன்னைக்கு வந்து மதுமிதா அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வேளையிலே அற்புதமாக நமது காலைச்சக்கரம் நிகழ்வில் அற்புதமான இந்த சிவன் ஓம் நம சிவாய இந்த அற்புதமான பாடலை பாடி நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த மதுமிதா, காரைக்காலை சேர்ந்த மதுமிதா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே குழந்தைகள் ஆயிட்டீங்க. ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஐயா அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அது மாரி ஒரு நிகழ்ச்சிய ஏற்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, தனது குடும்ப சகிதமா வந்து இப்ப ரெடியா இருக்கிறாங்க. நல்ல சிவம் தனலட்சுமி அம்மையார் தன்னுடைய குழந்தைகளுடன் அற்புதமான இன்னைக்கு குழந்தைகள் நிகழ்வை ஏற்படுத்த இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக தன்னுடைய நிகழ்வை சிறப்பிக்க இருக்கும் ஆசான்கள் அவர்களை நிகழ்ச்சியில் குழந்தைகள் நிகழ்வை ஏற்படுத்த அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல்ல I am the best சொல்றோம். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு முதுகு ஸ்ப்ரைட்டை வச்சு நல்லா நேரம் நிமிர்ந்து பாருங்க. I am the best. நான் சிறந்தவன். I can do it. என்னால் முடியும். God is always with me. கடவுள் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார். I am a winner. நான் ஒரு வெற்றியாளர். Today is my day. இன்று என்னுடைய நாள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் சொன்னதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணீங்களா? இன்னைக்கு எல்லாரும் காலையில எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணி பிரஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சாச்சா? யோகா செய்யறதுக்கு ரெடியா? ரெடியா? கை காமிங்க. எல்லாரும் வீட்ல எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? ஹாப்பியா டெய்லியும் யோகா பண்ணீங்களா? பண்ணா அப்படின்னா இப்படி காமிங்க பார்க்கலாம் வீடியோல. சூப்பர், வெரி குட். சூப்பர் சூப்பர் தங்கம் எல்லாரும். இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு ஜாலியா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் எழுந்துச்சு நின்றுக்கலாம். மெதுவா எழுந்துச்சு நின்றுங்க. ரெடியா இருக்கீங்களா? பாட்டோட ஆசனங்கள் செய்வோமா நாம? அனைவரும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் தங்கங்களா. என்றும் எப்பொழுதும் எந்த நேரமும் மகிழ்ச்சியாக நல்ல கவனத்தோடு இருக்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பாட்டு சொல்லாமா? ரெடி? கால் வலிக்காம வச்சுக்கோங்க. உட்கட்டாசம் நிலையில் வந்து சொல்றோம். சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. ஓய்வு. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. வஜ்ராசன்ல உட்கார்ந்து சொன்னோம். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. 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 அங்கே இருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அங்கே இருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கனவை எல்லாம் நீக்க 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 சொன்னாங்க. அழகாக அழகாக சாரெடுத்து சாரெடுத்து குடிக்க சொன்னாங்க. குடிக்க சொன்னாங்க.
அழகாக அழகாக சாறு எடுத்து சாரெடுத்து குடிக்க சொன்னாங்க. குடிக்க சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ 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 சொன்னாங்க. வாதம் வாதம் பித்தம் பித்தம் கபமெல்லாம் கபமெல்லாம் தீரும்னாங்க. தீரும்னாங்க. வாதம் வாதம் பித்தம் பித்தம் கபமெல்லாம் கபமெல்லாம் தீரும்னாங்க. தீரும்னாங்க. வாழ்க 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 தமிழ் என்று தமிழ் என்று பாட சொன்னாங்க. பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட பாட சொன்னாங்க. சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று தமிழ் என்று பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. மைக்கு ஆன் பண்ணிக்கலாம். சித்தர் நமக்கெல்லாம் என்ன சொன்னாங்க? ஐயா நீங்க அன்மியூட் பண்ணீங்க. மியூட் லைட்ஸ். அன்மியூட் பண்ண சொல்லுங்க. தம்பிகளா எல்லாம் அன்மியூட் பண்ணிக்கிறேன். சித்தர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க? ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. அப்படியா? ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்களா? அப்புறம் அங்க போய் என்ன பண்ண சொன்னாங்க? என்னப்பா? அருகம்புல்ல எடுத்து சொன்னாங்களா? எடுத்து என்ன பண்றது? கணுவையெல்லாம் நீக்கிடணுமா? கணுவுல கழிவுகள்லாம் இருக்குன்னு நீக்க சொல்லிடுறாங்க. கணுவு ஓகே. அப்புறம் இடிச்சு புழிஞ்சி சொன்னாங்களா? அப்புறம் அழகாக குடிக்க சொன்னாங்க. அப்படியா? சூப்பர். சரி, குடிச்ச பிறகு என்ன நடக்கும்? குடிச்சா வாதம் பித்தம் கபம் எல்லாம் என்ன சொன்னாங்க? குடிச்சா என்ன நடக்கும்னு சொன்னாங்க? வாதம் வாதம் சம்பந்தமான நோய், அப்புறம் பித்தம் சம்பந்தமான நோய், கபம் சார்ந்த நோய் எல்லாமே தீர்மானம். அப்புறம் நாம இதை எல்லா மருத்துவத்தையும் இயற்கையா நாம நோயை சரி பண்றக்கூடிய மருத்துவத்தை சித்தர்கள் கண்டுபிடிச்சு என்ன மொழியில் எழுதி வச்சாங்க? தமிழ் மொழி. தமிழ் மொழி. அப்ப தமிழ் வாழ்க வாழ்கன்னு நாம சொல்றது சரி இல்லையா? சரிதானே? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. தமிழ் என்று
சூப்பர் சூப்பர். வாழ்க வாழ்க சித்தர்கள் என்று போற்றிக்கணும் நாம. சரியா? சித்தர்கள் போற்றி, சித்தர்கள் போற்றி. அப்போ அந்த அருகம்புல் சாறு இருக்கு இல்லையா, அவன் சொல்லும் போது நாம என்ன பண்ணோம்? உட்கட்டாசனம் இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணோம்? வஜ்ராசனத்துக்கு வந்தோம். அப்புறம் ட்விஸ்டிங் செஞ்சோம் இல்லையா, ரைட்டு லெஃப்ட் திரும்புறது ட்விஸ்டிங் இல்லையா. அப்புறம் கோணாசனம் செஞ்சு நின்றுட்டு இது மாதிரி எல்லாம் ஆசனங்களா நம்ம செஞ்சுக்கிட்டே அந்த பயிற்சி ஒரு மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஓகே, இத குடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 48 நாள் அருகம்புல் சாறு குடிச்சா உடல்ல ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகும். ரத்தம் என்ன ஆகும்? சுத்தமாகும். நம்ம உடம்புல வெப்பம் அதிகமா இருந்துச்சுன்னா வெப்பத்தை அளவா கொடுக்கும். சரியா? வாதம் பத்தாம இருந்துச்சுன்னா வாதம்ங்கிறது காற்று உடம்பு பத்தலைன்னா அந்த காற்று நல்லா நமக்கு கிடைக்கும். சரியா? அளவான அளவு. அப்புறம் கபம் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். சரிங்களா? அப்போ அருகம்புல் சாறு குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? யாரு குடிச்சு பார்த்திருக்கீங்க? எல்லாம் குடிச்சு பார்த்திருக்கீங்களா? ட்ரெயின் போற மாதிரி போந்திருக்கீங்க எல்லாரும். எல்லாரும் தூக்குறீங்க. வெரி குட். எப்படி பாருங்க, சுவை எப்படி இருக்கும்? அப்படியே முகத்தை கொண்டு வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்லுங்க பாக்கலாம். ஒருத்தர் சொல்லுங்க. யாரப்பா அது? குடிக்காமயே குடிச்சுன்னு சொல்றது யாரு? சொல்லுப்பா. சொல்லுங்க. ஆத்திரிய செய்யும். நீங்க சொல்லுங்க. நீங்க குடிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. நல்லா கவனிச்சு குடிச்சிருக்கணும் நீங்க. அதாவது கரும்பு வகையை சார்ந்த புல்லு பாத்தீங்கன்னா லேசான ஒரு கரும்பு சுவையோட தான் இருக்கும். அதாவது இனிப்பு சுவை தான் இருக்கு அதுல. சரிங்களா? லேசான ஒரு இனிப்பு சுவை தான் இருக்கு அருகம்புல்ல. நீங்க வேணா குடிச்சு பாருங்க. அது கூட வந்து 2 சீரகம் போட்டுக்கலாம். 2-3 சீரகம் போட்டு குடிக்கலாம் இத. சரிங்களா? அப்படியே உங்களுக்கு கசப்பா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு தேங்காய் தண்டை கூட ஒண்ணு சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்டை ஒண்ணு போட்டு நல்லா சாறு எடுத்து குடிச்சோம்னா ரொம்ப சுவையாகும். நல்ல குடிச்சதுக்கு அப்புறம் நல்ல உணர்வுகள் இருக்கும் நமக்கு. சரியா? ஆடு மாடுகள்ல எதை அது விரும்பி சாப்பிடுது? மாடுகள் வந்து எந்த பொருளை விரும்பி சாப்பிடுது? ஆமா, அது எவ்வளவு பலமா இருக்குது பாத்தீங்களா? ஆமா, மாடு என்ன பண்ணுமா? எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் என்ன பண்ணும்? சிங்கமே வந்தாலும் முட்டி தள்ளிட்டு போயிடும். பாத்திருக்கீங்களா? ஆமா, இந்த சேனல்ல நிறைய பாப்பீங்க நினைக்கிறேன். விலங்கு சேனல்லாம் சிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டினுடைய கொம்பே வந்து சிங்கத்து மேல குத்தி இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்குது நடந்துட்டு சிங்கம். அவ்வளவு பலம் அதுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அசைவம் சாப்பிட்டு கறி சாப்பிட்டு தான் கிடைச்சிச்சா அதுக்கு? பார்த்தா யார பார்த்தாலும் கேப்பா, நீ நல்லா கறி சாப்பிடுப்பா, நல்லா பலமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க.
இல்லையா? சாப்பிட்டா எல்லாருமே பலமா இருக்கும். புல்லு இது மாதிரி எல்லாம் சைவம் சாப்பிடுற குதிரை, யானை, மாடு இது பலமா இருக்குதா? சிங்கம், புலி எல்லாம் பலமா இருக்குதா? யானை பலமா, சிங்கம் பலமா? யானை தான் இல்லையா? எடுத்து ஒரே அடி அடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஆமா. அப்ப அது என்ன சாப்பிடுது? சைவ உணவுகளை தான் சாப்பிடுது இல்லையா? அப்போ நாம் சைவம் சாப்பிடுறத பெருமையா நினைச்சுக்கணும். சரியா? நான் இயற்கையான உணவை உண்பேன், என் உடலை பலமாக நான் வைத்துக் கொள்வேன். சொல்லுங்க. என் உடலை பலமாக வைத்துக் கொள்வேன். என் உள் உறுப்புகளை கஷ்டப்பட அனுமதிக்க மாட்டேன். அதுக்கு 30 மணி நேரம் ஜீரணமாகாம இருக்கக்கூடிய உணவை நாம கொடுக்கலாமா? அசைவமெல்லாம் சாப்பிட்டா அவ்வளவு நேரம் ஜீரணமாகாம இருக்குமாமா. நம்ம குடலுக்குள்ளேயே உள்ளேயே இருந்துகிட்டு நம்முடைய ஜீரண உறுப்பை எல்லாம் என்ன பண்ணும்? பாதிப்படைய செய்யும். எல்லாம் ஹாப்பியா இருப்பீங்களா இருக்குது. இன்னொரு வாட்டி சித்தர் வந்தாங்க பாட்டு பாடலாமா? எழுதுறீங்க, நான் பாட்டு சொல்றேன், நீங்களே பண்ணணும். ரெடி? எழுதுறீங்க எல்லாரும்? சித்தர் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. அங்கிருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. உட்காருங்க, முட்டி போட்டு உட்கார்ந்து சொல்லுங்க. அதில் இருக்கிற கணுவை எல்லாம் நீக்க சொன்னாங்க. அழகாக சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க. அழகாக சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. வாதம் கபமெல்லாம் தமிழ் என்று பாட சொன்னாங்க. தமிழ் என்று பாட சொன்னாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இன்பம் இன்பம் பேரின்பம். இன்பம் இன்பம் பேரின்பம். இன்பம் இன்பம் பேரின்பம். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. சூப்பரா, வெரி குட்.
அடுத்த ஆசனங்கள் செய்யலாமா? காலை நேரம் நீங்க கால் நேரம் நீட்டி கால்களை நல்லா தளர்ந்து காலை விரல்களை எல்லாம் மறைச்சிட்டீங்க. வெரி குட். நாம ஒரு ஆசனம் செய்யலாம். கோமுக ஆசனம் சொல்லுங்க. அகத்தியர் கேக்குதா? லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கிறோம், ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். ரெண்டு காலத்தையும் நேரா வந்துடும். மூச்சு எடுங்க நல்லா. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நல்லா மூச்சு விட்டுடுங்க. கைகளை மேல கொண்டு வாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டு கீழே கொண்டு போயிடணும். ரைட் ஹேண்டு முதுகு பின்னாடி கொண்டு போய் கொக்கி மேல பிடிச்சிடணும். மேல செஞ்சிருக்காரு தெரியுதா? முதுகு பின்னாடி கை ரெண்டையும் லாக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சிறப்பு, மிக சிறப்பாக செஞ்சீங்க. கை நீட்டி கால் நீட்டிக்கோங்க. கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரைட்டு லெஃப்ட் நல்லா ஆட்டுங்க. அடுத்து கால் முட்டிய மேல தூக்கி இறக்குங்க. அடம் பிடிக்கும் போது ஏன் கத்துவீங்களா? அது மாதிரி பண்ணணும். அம்மா எனக்கு பென்சில் வாங்கி கொடுங்க, இன்னைக்கே வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க, அப்படிதான் கத்துவீங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்களா? சொன்னாவே வாங்கி கொடுத்துட்றாங்களா? குட். அடுத்தது ஆசனம் மாத்தி போடுறதுக்கான ரைட் லெக் வந்து கீழே கொண்டு போயிருங்க. லெஃப்ட் லெக்க மேல வச்சுக்கோங்க. கால் பெருவரல முடிங்க. கண்ணா சிலம்பம் அப்புறம் சுத்திக்கலாமா? வந்து ஆசனங்கள் செய்யுங்க, அப்புறம் சுத்தலாம். அப்பதான் கால் நீண்ட நேரம் வலிக்காம இருக்கும். சிலம்பம் சுத்துறதுக்கு இந்த பயிற்சி செஞ்சா கால் நல்லா நீண்ட நேரம் சுத்துற அளவுக்கு கால் வலிமையாகும். சரிங்களா? கால் பெருவரல பிடிங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. அந்த சிலம்ப வீடியோவை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க, இல்லைன்னா ஆசனம் செய்யுங்க. ஐயா யாருன்னு பாருங்க. தலையை டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சிறப்பு. மூச்சுட்டே கை மேல கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு போயிடணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கணும். கையை பிடிச்சிருங்க எல்லாரும். 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. மிக சிறப்பு. கைகளை மேல கொண்டு வாங்க. கை விரல் நல்லா மடக்கி நீட்டுங்க. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கால நேரம் நீட்டிக்கிறோம். இந்த ஆசனம் பேரு கோமுக ஆசனம். கோமுகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பசுவின் முக ஆசனம். பசுமாட்டினுடைய முகம் மாதிரி இருக்கக்கூடிய ஆசனம். சரிங்களா? இது செய்யறதுனால நம்முடைய கை மூட்டு, கை விரல்கள், மணிக்கட்டு, தோள்பட்டை, நம்முடைய கால் மூட்டுக்கள், கால் விரல்களுடைய மூட்டுக்கள், நம்முடைய குதிக்கால், அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ரத்தோட்டம் போய் நல்ல பசைத்தன்மை சுரந்து ஆரோக்கியமா இருக்கும். இடுப்பு பகுதி ஆகிய உறுப்புகள் நல்ல ஆரோக்கியம் அடையும். சரிங்களா? டெய்லி இந்த பயிற்சி செய்யுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி செய்யலாமா? மான் மூச்சு. முட்டி போட்டு பாருங்க. எப்படி? up, down, 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 up, down. அழகு. சூப்பரா செய்யறீங்க. குட். வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க எல்லாரும். அடுத்து கவனிங்க. ஆவி முத்திரை வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1. மேல போகும்போது நல்லா மூச்சு இழுங்க. கீழே வரும்போது மூச்சு விடணும். மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க. மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. வெரி குட். எல்லாத்துக்கும் நல்ல மூச்சு உள்ள போச்சா? நம்முடைய சுவாச உறுப்புகள் நல்லா பலமடைஞ்சிருச்சுங்களா? வெரி குட். சூப்பரா பயிற்சி செஞ்சீங்க. இதே மாதிரி நாம மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா நம்முடைய சுவாச உறுப்புகள் பலமாகி நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங்கா மாறிடும். நல்ல அங்க ஏற்படக்கூடிய இந்த சளி தொற்று எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு அதான பிரச்சனை. மூச்சு விட முடியாம சளி நிறைய பிடிச்சிருது. அப்புறம் என்ன பண்றாங்க? அந்த இன்ஹேலர்ல யூஸ் பண்ண சொல்றாங்க டாக்டர். ஆனா நாம தாத்தா பாட்டி சொன்ன மாதிரி இந்த பயிற்சியெல்லாம் நாம செஞ்சுட்டோம்னா எந்த நோயும் வராது. சளி வராது, காய்ச்சல் வராது. நல்லா ஆரோக்கியமா இருக்கலாங்க. இந்த பயிற்சிகளை இந்த வாரம் முழுவதும் நல்லா செய்யுங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு.
இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளோடு குழந்தையாய் ஒவ்வொரு வாரமும் சிறப்பித்தாலும், இன்றைய நிகழ்வுல வந்து நல்ல ஒரு கருத்துக்கள் கூறி, குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்டி, ஒவ்வொரு குழந்தையையும் சிறப்பா செய்றதுக்கு ஒரே ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி குடுத்தாங்க. நல்லசிவம் தனலட்சுமி நல்லசிவம் அம்மையார் அவர்களும். இன்றைய நிகழ்வு வந்து எல்லாருக்குமே ஒரு சிறப்பா குழந்தைகளுக்கு வந்து நல்ல புரியும் வண்ணம். அதாவது இயற்கையோட நம்ம எப்படி இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நல்லா இருக்கும், உணவு முறைகள் நல்லா இருக்கும், உடல் அளவுல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமா வாழலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து அருகம்புல்ல வச்சு ஒரு பாட்டுடன் கூடிய அந்த யோகா வந்து நல்லசிவம் ஐயா வந்து சிறப்பா சொன்னாங்க. அடுத்தது பயிற்சி முறைகள். ஒவ்வொரு பயிற்சி முறைகள செஞ்சா உடல் எந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படி பத்தி சிறப்பா சொன்னாங்க. குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை குழந்தைகளோடு குழந்தையாய் இன்று சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த நல்ல சிவமையா அவர்களுக்கும் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. வீட்டுல இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து ஒவ்வொரு செஷன் நமக்கு முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பெரிய குழந்தைகள். இதுல வந்து என்னன்னா, சிறிய குழந்தைகள்லாம் வீடியோல வந்துடுறாங்க. பெரிய குழந்தைகள் மட்டும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அவங்க செய்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பெரிய குழந்தைகள் யாருமே வந்து வீடியோல வர்றதில்ல. பரவால்ல. இன்னைக்கு வந்து நேத்து கூட நம்ம அந்த பெண்கள் தினத்துல வந்து சொன்னாங்க. அதாவது எப்படி எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்றோமோ, லைஃப அந்த அளவுக்கு நமக்கு உடல் மனசளவுல சந்தோஷம் இருக்கும். உடல் அளவுல ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கூட ஸ்டெல்லா மேரியம் சொன்னாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படையா ஒரு பா டான்ஸ் கூட இது பண்ணலாம். பாட்டு கூட இது பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஐயா வந்து குழந்தைகளோட குழந்தையா நமக்கு அந்த பாட்டுடன் கூடிய யோகா பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்குள்ள, நாமும் அதோட கலந்துகிட்டு செஞ்சோம்னு வச்சுக்கங்களேன், இப்ப நம்மை பார்த்து இல்ல, அடுத்தவங்களை பார்த்து நம்ம வந்து நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வா இருக்கும். இதெல்லாம் வந்து செய்யக்குள்ள தான் அதோட விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பாக அத வந்து இன்னைக்கு நெறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு செய்றதுனால உணர்ந்திருப்பீங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு செய்றதுனால, அடுத்தடுத்த நிகழ்வுல வந்து மற்றவர்களுக்கும் அது பெரிய ஒரு ஏன்னா, ஒருத்தவங்க செய்யவுல, அடுத்தவங்க பார்த்துட்டு செய்யவுல, அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆக்டிவ்னஸ் வரும். நம்ம இன்னும் அதிகமா செய்யணும். இன்னும் அதிக பயிற்சி செய்யணும். அவங்கள மாரி செய்யணும் அப்படிங்கிற மாரி எண்ண தூண்டுதல்கள் அதிகமா இருக்கும். ஒண்ணு நம்ம செய்றதும் கரெக்ட்டா இருக்கும். இன்னொன்னு வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு தூண்டுகோலாவும் இருப்போம். பல விஷயங்கள் இருக்கு. அதனால அடுத்தடுத்த வாரங்கள் தங்களுடைய குழந்தைகளையும் சரி, தாங்களும் சரி குழந்தைகளாக மாறி தொடர்ந்து பயிற்சிகளை செய்ய இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து ஆத்திரேயச்சேயன் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து திருக்குறள் வந்து அருமையா சொன்னார். அதாவது 5வது அதிகாரத்த வந்து இல்வாழ்க்கைய பத்தி அதிகமா அ அ அருமையா சொன்னார். ஆனா இந்த திருக்குறள்லாம் பார்த்துட்டு சாராஸ்டி அப்படிங்கிற இது ஆரணியை சேர்ந்த சாராஸ்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நானும் வந்து திருக்குறள் சொல்றேன். எனக்கு நல்ல திருக்குறள்ல டேலண்ட் இருக்கு. அதிகாரத்தோட சொல்றேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வ வந்து நமக்கு கொடுக்க போறாங்க. ஏன்னா அந்த வீடியோவ பார்த்துட்டு நம்ம இந்த செய்ற இந்த நிகழ்வ பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தோட இன்னைக்கு வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பா சொல்ல காத்துக்கொண்டு இருக்கும் சாராஸ்ரீ அவர்கள். அதாவது ஆரணியைச் சேர்ந்த சாராஸ்ரீ அவர்களை திருக்குறள் அ அதிகாரத்துடன் திருக்குறளை கூற அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. அன்மியூட் பண்ணீங்க ஐயா. பிரகாஷ் ஐயா ஓகே. சரிங்க ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சாந்தி. பள்ளியின் பெயர் குணாச்சோனிய சாராஸ்ரீ குரல் சாராஸ்ரீ சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். கையெடுத்து முன்னாடி வைக்கணும். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சாந்தி. என் பள்ளியின் பெயர் ஊராட்சி நடுநிலை பள்ளி ஆகாரம். குடல் ஏடுவர் திருவள்ளுவர் அவர் முதலையை செல்லம் நாடுபவம் ஜென்மத்தில் நம்மை மகன் தந்தை மகள் காலத்து இந்த பொருளின் பெரிவாக்கும் நன்னால் மதப்படில்லை
நன்றி கொண்டாடும் நாம் விளையாட்டு நன்றி. நன்றி நன்றிம்மா. சிறப்பா வந்து அதாவது நம்ம நிகழ்ச்சியை வந்து ரொம்ப பார்த்துட்டு நானும் திருக்குறள் சொல்றேன் அதுல சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சாராஸ்ரீ வந்து எத்தனாவதுப்பா? ஒண்ணாம் வகுப்பு. 1ஆம் வகுப்பு படிக்கும் சாராஸ்ரீ வந்து இன்னைக்கு வந்து அற்புதமா அவங்களோட கலைநயத்தோட இன்னைக்கு வந்து நமக்கு வந்து திருக்குறளை சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து திருக்குறளை வந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கும் நிகழ்ச்சியில வந்து கத்துக்கிட்டு சிறப்பா சொல்லணும். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த சாராஸ்ரீ அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சிலம்பம். சிலம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப விட்டா அவங்க 1 மணி நேரம் சிலம்பமே சுத்திடுவாங்க அவருக்கு. நம்மள பயிற்சி செய்ய விட ஆசானுக்கே நல்ல சுமையாவுக்கு இங்க பயிற்சி சொல்றதா சிலம்பத்தை பாக்குறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதனால செத்த நேரம் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னு வேற சொல்லிட்டாரு அவரு. ஏன்னா வந்து சிலம்பத்தை வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. நாங்களும் தீபிகா ராஜேஸ்வரி வந்து 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சிலம்ப சூத்திரத்துல வந்து நல்ல ஆர்வத்துல இருக்காங்க. சந்தோஷம். உங்களுடைய ஆர்வத்திற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம தொடர்ந்து சிலம்பம் கொடுத்துட்டு இருந்தாலும் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வந்து சிலம்பம் சுத்துறதுல வந்து நம்ம நிகழ்ச்சிச்சாலும் நம்ம சிலம்ப சுத்துறதுல வந்து நாங்க ஃப்ரீயா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்கள் இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த வாரமும் நம்ம அந்த சிலம்பத்தை வந்து சிறப்பா சொல்லிட்டோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிலம்பம் சுற்றுதல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை கொடுத்ததுக்காக ராஜேஸ்வரி, தீபிகா இருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அறிமுகப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. ராஜேஸ்வரி. என் பேர் தீபிகா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. வணக்கம். நன்றி நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா தீபிகாவும் ராஜேஸ்வரியும் சிறப்பா நமக்கு சிலம்பம் சுத்தினாங்க. வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த பயிற்சி முறைகள் தொடர்ந்து நமது காலச்சக்கரக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் சிறப்பாக சிலம்பம் சுற்றி நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த இருவருக்கும் அனைவரின் சார்பாக இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்கம்மா. ஓகே. இன்றைய நிகழ்வில் நமக்கு குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு சிறப்புடன் நிறைவேற உள்ளது. திரு
குழந்தைகள் நிகழ்வில் ஆரம்பம் முதல் நமக்கு ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக என்று அமைந்தது. வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆத்திரியச்சு திருக்குறள் சிறப்பா சொன்னாரு. அடுத்தது ராஜராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆத்திச்சூடி சொல்லி சிறப்பித்தாங்க. அடுத்தது மதுமிதா அவர்கள் வந்து அற்புதமான ஒரு சிவன் பாடல் ஓம் நமச்சிவாய பாடி இன்னைக்கு எல்லாரும் மனதிலும் அந்த சிவனை குடிகொள்ள வைத்து விட்டார். அந்த அளவுக்கு அவருடைய பாடல் வந்து இன்னைக்கு அற்புதமா இருந்துச்சு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிவம் ஐயாவும் நாங்களும் குழந்தையா மாறிடணும்னு இன்னைக்கு 2 பேருமே மாறிட்டாங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து அருகம்புல்லை எப்படி சாப்பிட்டு உடலை பாதுகாக்கணுங்கிறத வந்து தன்னுடைய குழந்தை நயத்துடன் கூடிய ஒரு அருமையான பாடலுடன் இன்னைக்கு வந்து அற்புதமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி சாராஸ்ரீ இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாம் திருக்குறள் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த அற்புதமா அந்த 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வந்து இன்னைக்கு அருமையான ஒரு திருக்குறளை நமக்கு சொன்னாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிலம்பம் சுற்றுவதற்காக ராஜேஸ்வரியும் தீபிகாவும் நமக்காக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இன்னைக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வோம். ஆக இன்று குழந்தைகள் நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒரு சில நிகழ்வு என்பதை விட ஒவ்வொருவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக நிகழ்வாக இன்னைக்கு அமைந்தது. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து குழந்தைகளுக்கும், குழந்தைகளை இன்று பங்கு பெற செய்த பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் இல்லாமல் இன்று குழந்தைகளாய் மாறிய அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் மற்றும் குழந்தைகள் பயிற்சிகளையும் குழந்தைகளாக மாறி நமக்கு பயிற்சிகளை கற்றுவித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவருக்கும் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் பெரிய குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். கண்டிப்பா, வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா, ரொம்ப சூப்பரா இருந்தது. அருமையான நிகழ்வு இன்னைக்கு. இந்த நிகழ்வு எல்லாம் கொடுத்த எங்களுக்கு குணபாலன் ஐயாவுக்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் மற்றும் ஏனைய அனைவருக்கும் எனது நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஆசான் வந்து குடும்பமா அடுத்து வருங்கால ஆசானும் சேர்ந்து எல்லாருமே பயிற்சி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சொல்ற போலியா? நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். கண்டிப்பா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, பண்றீங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். கண்டிப்பா, வாழ்க வளமுடன். நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி.